நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மொழிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கில்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது வித்தியாசமா பண்ணணும், ஏதாவது ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கணும், எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணணும், ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய பிளான். ஆனால் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் 4 இந்த ஆடிஷன்ஸில் ஒரு மிக முக்கியமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இப்போ அந்த டாப் 30க்குள்ள 14 போட்டியாளர்கள் போயிட்டாங்க. ஏன்னா நேத்திக்கு நம்மளுடைய சூப்பர்பான ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச், ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சோடைய முடிவில் வைஷாலி has also joined the top 30 contestants. Congratulations வைஷாலி. இந்த வாரம் முழுதும் நம்மளுடைய போட்டியாளர்கள் மெலடி பாடல்கள் 1980ஸ்க்கு அப்புறம் வெளிவந்த மெலடி பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே நிறைய 1-on-1 சேலஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் உடைய முடிவில், ஒரு நாளுடைய முடிவில் எந்த போட்டியாளர் வந்து அந்த சேலஞ்சஸ் எல்லாமே வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டாப் 30ல் கண்டிப்பாக ஒரு இடம் இருக்கு. ஸோ இன்னைக்கு யார் பாட போகிறாங்க, எந்த மாதிரி பாடல்கள் கேட்க போகிறோம், யாருக்கு மத்தியில் இந்த 1-on-1 சேலஞ்சஸ்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி let's welcome our beautiful and fantastic 5 judges and our strong pillar of support, India's leading voice expert, the one and only Mr. Ananth Vaidyanathan அவர்கள். Okay, so இந்த நாளுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு first 1-on-1 challengeல பங்கேற்கிறதுக்கு let's welcome on stage நிர்ஜரி. அந்த சைட்ல போய் நின்னுக்கிட்டீங்க நிர்ஜரி, அது லக்கி சைடு அப்படின்னு சொல்லிட்டா ஆகலாம். சூப்பர்ஸ்டிஷன் தானே அது. நேத்திக்கு அங்கே வைஷாலி நின்னாங்க, அதனால நானும் அந்த சைடில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு. Yes, I hope it works for me. All right, okay, I hope it does as well. இன்னைக்கு வந்து யாரோட உங்களுடைய ஃபர்ஸ்ட் 1-on-1 சேலஞ்ச் நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? No idea. இந்த 1-on-1 சேலஞ்ச் வந்து ஒரு பையனோட நடக்க போகுது. ஸோ எந்த பையனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? No idea. யாரை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அரவிந்த் சாய். கொஞ்சம் லக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட கம்பீட் பண்ண போறது இந்த 1-on-1 சேலஞ்ச்ல விக்னேஷ். Can we have you on stage? விக்னேஷ், welcome. சமத்தா வந்திருக்கீங்க இன்னைக்கு. நான் எடுத்திருக்கிற பாட்டு அந்த மாதிரி அதனால. அப்படியா? அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங்கா? சரி, இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? சிகரம் படத்துலேருந்து ஸ்ரீ எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் இசையமைச்ச வண்ணம் கொண்ட வேண்டிலவேன்ற சாங். இட்ஸ் such a beautiful song. நீங்க என் மேல் விழுந்த நிர்ஜரிக்கு வாய்ஸ் வந்து டீப் வாய்ஸ், ரொம்ப அழகான பொடி சங்கதிகள் அதில் வரும். ஸோ இந்த பாட்டில் இருக்கிற அந்த ஃபைன் டீட்டெயில்ஸ் அவளால் கொண்டு வர முடியும், ஃபீலும் கொண்டு வர முடியும். என் மேல் விழுந்து மழை துளியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய், என் மேல் விழுந்து மழை துளியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய், என்னை எழுப்பிய பூங்காற்றே, இத்தனை நாளா எங்கிருந்தாய், என்னை மயக்கிய மெல்லிசையே, இத்தனை நாளா எங்கிருந்தாய், உடம்பில் உரைகின்ற ஓருயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன், என் மேல் விழுந்து மழை துளியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய். மண்ணை திறந்தால் நீர் இருக்கும், என் மனதை திறந்தால் நீருப்பாய், ஒலியை திறந்தால் இசை இருக்கும், என் உயிரே திறந்தால் நீருப்பாய், வானம் திறந்தால் மழை
இத்தனை நாளா எங்கிருந்தாய் இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளா எங்கிருந்தாய். You know, I'm seeing a totally different version. It was nice. It was very interesting. Okay, and I think ஒரு film singing க்கு ஒரு distinct character தேவை ஒரு song க்கு. So that you have. Okay, that's a positive. Thank you, ma'am. Only thing you need to improve வந்து அந்த dynamics voiceல dynamics இல்ல. நிறைய பிளேஸ்ல சங்கதி எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, சில இடத்துல வழுக்கிடுச்சு. So overall I was seeing a totally new color, so for me that was very attractive, but you need to improve on your dynamics and range your range. Okay, ma'am. Yeah. நிர்ஜரி, Hi, ma'am. எனக்கு உங்களோட சரணம் பாடிட்டு நீங்கள் பல்லவி பாடினது ரொம்ப அழகாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக விழுந்தது அந்த சங்கதி. Thank you, ma'am. அண்ட் வாட் ஐ noticed was எவ்ரி டைம் நீங்கள் என்னை அனுப்பிய பூங்காற்றை ஹை பாடுறச்ச உங்களுக்கு அது கிராக் ஆகுமா ஆகாதா, அந்த நேசாலிட்டி வருமா அப்படின்னு ஒரு டவுட்டில் பாடுறீங்க. மோரலெஸ் 85% அது வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் விழருது. ஐ திங்க் அந்த ஒரு இன்ஹிபிஷனையும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். Am I right? Did you have that fear? A little bit, yeah. Another very important thing, என்மேல் விழுந்த மழைத்துளியே, அப்புறம் இத்தனை நாளா எங்க இருந்தாய், இத்தனை நாளாய், டேஸ், நாளாய் தான் வந்தது, 4 மாதிரி கேட்டது. இட்ஸ் நாட் நாளாய், இட்ஸ் நாளாய். ஓகே, கம் ஆன் விக்னேஷ். யா, பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க. யா, ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டு வந்து அவனுக்கு கொஞ்சம் பொருத்தமா இருக்கும், ஏன்னா அதுல அந்த ஓரளவுக்கு கிளாசிக்கல் மாதிரியான ஒரு ஃப்ரேசஸ் இருக்கு அதுல. ஸோ மூவ்மெண்ட் பண்றதுக்கு அவனுக்கு கன்வீனியன்டா இருக்கும். ஸ்ருதிய மாத்திரம் கவனிச்சுக்கோப்பா, ஸ்ருதி போனா தலை போச்சு. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி, நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி, கண்ணி உன்னை பார்த்திருப்பேன் கால் கடுக்க காத்திருப்பேன், ஜீவன் வந்து சேரும் வரை ஆவி போல் நான் கிடப்பேன், தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன், வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம்
ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் நான் சொன்ன மாதிரி போன ரவுண்ட் சொன்ன மாதிரி உங்களோட லோ ரெஜிஸ்டர் தான் நீங்கள் வந்து இன்னும் நல்ல கொண்டு வரணும். யூ ட்ரைங் நவ் பட் அகைன் அது ரொம்ப புட் ஆன் மாதிரி இருக்குது. இன்னும் நல்ல டெப்த்தோட வந்து உங்களோட லோ ரெஜிஸ்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் மற்றபடி வெரி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். விக்னேஷ் மேடம், உங்களுக்கு வந்து அந்த கமக்கங்கள் எல்லாம் தேவையில்லாத இடத்துல ஜாஸ்தியாக விழுது. இன்னும் கொஞ்சம் இது சிம்பிளிஃபை பண்ணிட்டு பாடலாம். பட் உங்கள் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு விக்னேஷ். அண்டு சில இடத்துல கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதை விட வெரி நைஸ். தேங்க்யூ. 2 அருமையான மெலடிஸ் நிர்ஜரி அண்ட் விக்னேஷ் நமக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜட்ஜஸோடைய ரிசல்ட்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சமத்துக்குட்டி சொல்லுங்க. தெரியல, வெரி க்ளூலெஸ். அவனு கேட்கலாமே. ஓகே, கேட்கலாமே. நம்ம ராஜா வந்து எப்போதுமே சூப்பராக அப்படியே ஸ்மார்ட்டாக அசால்ட்டாக வீச்சு மாதிரி பதில் சொல்வார், நமக்கு தெரியும். விக்னேஷ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இறங்கி நின்று கலக்குனாங்க. என்னால் எவ்வளோ தூரம் கலக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கலக்குனேன். பட் கொஞ்சம் சின்ன கமெண்ட்ஸ் இருந்தது, நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. கம்பேரிட்டிவாக அவங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால சான்ஸ் அந்த சைடு போகுதுன்னு ஜெரி தான் நினைக்கிறேன். டாமுக்கு இல்லை, ஜெரிக்கு தான் நினைக்கிறேன். அப்படியா? இப்போ ஜெரிக்கா டாம்கா அப்படின்னு பார்த்துடலாம். லெட்ஸ் டர்ன் டு தி ஜட்ஜஸ் ஃபார் தி ரிசல்ட்ஸ். ஆக்சுவலாக ஜெரியும் வந்து ரொம்ப டாப் கிளாஸ், ஐ மீன் டாப்பாக பாடுவாங்க. மெலடி ரவுண்ட்னா அவங்களுக்கு ரவுண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இன்றைக்கி அவங்க பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, லிரிக்ஸில் கொஞ்சம் ஒரு சில இடத்துல தமிழ் கொஞ்சம் குளர்னாங்க லைட்டாக ஒரு சில இடத்துல. ஸோ அது மைட் பி அவங்களுக்கு நெகட்டிவ்ஸாக இருக்கலாம். விக்னேஷ் பற்றி சொல்லணும்னா, ஹீ இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி சோல்ஃபுல் சிங்கர். ஹீ சிங்ஸ் த்ரூ ஹிஸ் ஹார்ட். அண்ட் மோரோவர் நான் கொஞ்சம் ஃபீல் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து பாடியிருக்கேன் வண்ணம் போன வெண்ணிலவே. ஸோ அதனால சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீதாண்டா. Because of his emotions and that entire emotional the sing, sometimes high pitched maybe there are chances that his voice could crack, but his singing was flawless today and he was very very good. Yes, congratulations. Thank you. Congratulations. Tough luck, நிர்ஜரி. இன்ஃபேக்ட் டாம் நினைச்சாரு ஜெரிக்கு தான் டோன்ட் வரி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. பட் That's okay. Next time. Yes, you're on the waiting list for now. பொறுத்திருந்து பார்க்கலாம். Thank you very much, நிர்ஜரி. Thank you. விக்னேஷ், விக்னேஷ்கா பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா? இந்த ஃபர்ஸ்ட் 1-on-1 சேலஞ்சில் வின் பண்ணிட்டீங்க. என்ன அது தன்னடக்கமா? எது? இல்லை அவங்க தான் வின் பண்ணுவாங்க, நான் தெரியல அப்படிலாம் சொன்னது. அப்படி இல்லைங்க, எது வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நடக்கலாம்ல, அதனால தான். நீங்கள் இன்னும் நிறைய பிளான் பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா அடுத்த 1-on-1 சேலஞ்சில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க கூட நீங்கள் மோதணும். கண்டிப்பாக. ஃபார் த டாப் 30 பொசிஷன். யா. Okay, all the best. But congratulations for now. Thank you so much. Thank you, Vikesh. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back at the Airtel Super Singer 4th Haragatin Brahmanda Kural Theater. இந்த வாரம் நிறைய 1-on-1 சேலஞ்சஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒவ்வொரு போட்டியாளருமே இந்த மேடைக்கு 1980s அப்புறம் வெளிவந்த மெலடி பாடல்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கு. அடுத்து தான் அவங்களுடைய 1-on-1 சேலஞ்ச் கொடுத்து ஜட்ஜஸை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு வராங்க நிரஞ்சனா. டெக்னிக்கல் 10 பேபி, டெக்னிக்கலி இன்னைக்கு வந்து உங்களுடைய மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கு? வெரி கன்ஃபியூஸ்ட். ரொம்ப கன்ஃபியூஸ். ஏன் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க? யூஸ்வலாக கிளியராக இருப்பீங்களோ? அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஆனால் இன்னைக்கு யூஸ்வலை விட கொஞ்சம் பயம் அதிகம். ஏன்னா அங்கே யார் வந்து நிற்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. 1-on-1னாலே அப்படி தான். யார் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? யாரை பார்த்தாலும் பயமாக தான் இருக்கு. Let's welcome Niranjana's co-competitor for this 1-on-1 challenge, Saeed. குரு ஃபிலிம்லேருந்து ஆறுயிரே மன்னிப்பாயா, அதில் அந்த சூஃபி எலிமெண்ட் ப்ளஸ் அந்த நுஸ்ரத் ஃபத்தே அலி ஸ்டைலில் ஸ்வரங்கள் இதெல்லாம் அந்த பாட்டில் நிறைய இந்த அழகுகள் எல்லாம் அடைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் பாடி அவனை தானே ப்ரூவ் பண்ணிப்பான்னு நான் நம்புறேன். லெட்ஸ் see what happens. Saeed சொல்லுங்க, இன்னைக்கு நீங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறது, சேலஞ்ச் பண்ண போகிறது நிரஞ்சனாவை. ஆமாம், டீம் கேப்டன். டீம் கேப்டன்? ஓ, அதனால விட்டு கொடுத்துருவீங்களா? அப்படிலாம் இல்லை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். என்ன சாங் சூஸ் பண்ண போகிறீங்க? இளங்காத்து வீசுதே. இளங்காத்து வீசுதே வந்து இந்த நியூ மில்லேனியமோட ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மெலடி. பாவம் ரசம் அப்படியே அவ்வளோ அழகாக அடைஞ்சிருக்கு அந்த பாட்டில்.
இந்த பாட்டை எவ்வளவு பக்குவம் அந்த பாட்டுல உன்னால கொண்டு வர முடியறது பார்ப்போம். ஐ ஹோப் யூ டு வெல். இளங்காத்து வீசுதே எசோ போல பேசுதே இளங்காத்து வீசுதே எசோ போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேக்குதே கரும்பார மனசுல மயில் தோகை விரிக்குதே மழைச்சாரல் தெளிக்குதே புல்வெளி பாறை விதிக்குதே வானவில் குடையும் பொடிக்குதே புல்வெளி பாறை விரிக்குதே வானவில் குடையும் பொடிக்குதே மணியின் ஓசை கேட்டு மனம் கதவு திறக்குதே புதிய தாளம் போட்டு உடல் காத்தில் மிதக்குதே இளங்காத்து வீசுதே எசோ போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் களைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேக்குதே பின்னி பின்னி சின்ன இலையோடும் நெஞ்சை அள்ளும் வண்ண துணி போல ஒன்னுக்கொன்னு தான் இணைஞ்சு இருக்கு உறவு எல்லாம் அமைஞ்சு இருக்கு அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்னம் மடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு உலகாதில் நிலைச்சு இருக்கு நேத்து தனிமையில போச்சு யாரோ துணையில யாரோ வழி துணைக்கு வந்தால் ஏதோ இணையில உலகத்தில் எதுவோ தனிச்சு இல்லையே குழலில் ராகம் மலரின் வாசம் சேர்ந்தது போல இளங்காத்து வீசுதே எசோ போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் களைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேக்குதே கரும்பார மனசுல மயில் தோகை விரிக்குதே மழைச்சாரல் தெளிக்குதே புல்வெளி பாறை விரிக்குதே வானவில் குடையும் பொடிக்குதே மணியின் ஓசை கேட்டு மனம் கதவு திறக்குதே புதிய தாளம் போட்டு உடல் காத்தில் மிதக்குதே இளங்காத்து வீசுதே எசோ போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேக்குதே. Niranjana, after all these rounds, முதல் வாட்டி you've let yourself go. நான் போன வாட்டி சொன்ன மாதிரி just notes யோசிக்காம just sing and really it felt good. நிறைய இடத்துல it was fantastic feel. சரணத்தை மட்டும் தான் I think you had an issue on the 2 notes கம்மி பண்ணிருக்கலாம். வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. லோவரா போனக்காவா? little dry so. Oh, okay, fine. But overall really good feel, good performance. Thank you sir. ஏஞ்சனா. Yes ma'am. போன ரவுண்டு நீங்கள் ரொம்ப தூள் கலப்பினீங்க வெஸ்டர்னில். இன்றைக்கி இன் கீப்பிங் வித் தட் மெலடி அப்படிங்கும்போது எஸ் ஆல்மோஸ்ட் தேர், பட் இன்னும் கொஞ்சம் லெட் கோ பண்ணியிருக்கலாமோன்னு தோன்றுறது. இன்னும் கொஞ்சம் ஒரு தயக்கம் சம்வேர் இருந்தது. அதனால தான் ஐ திங்க் மேலே பாடச்சில யூ ஆர் நாட் வெரி கான்ஃபிடென்ட். அது எப்படி பண்ணணும், விட்டு பாடிடணும். நம்ம அந்த இடத்துல நமக்கு இல்லை சரி சந்தேகம் அப்படின்னா அது இன்னும் நன்னா பரிமளிச்சுன்னு வந்து நிற்கும். அது விச் இஸ் நாட் கோன் ஹெல்ப் யூ அட் ஆல். ஸோ தட் வாஸ் ஒன்லி திங். நன்னா இருந்தது, பல்லவி நன்னா இருந்தது. அப்படியே அது கொஞ்சம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, குட் லக். Saeed. Yes sir. So you're up next. You ready?
யா ரெடி சார். ரைட். தம் தர மஸ்த மஸ்த தர தம் தர மஸ்த மஸ்த தர தம் தம் என் ஆசை தாவது உன்மேலே. தம் தர மஸ்த மஸ்த தர தர மஸ்த மஸ்த தர தம் தம் என் ஆசை தாவது உன்மேலே. ஆருயிரே மன்னிப்பாயா சொல்லடி என் சகியே. ஆருயிரே மன்னிப்பாயா சொல்லடி என் சகியே. ஹோ நீ இல்லாத ராத்திரியோ காற்றில்லாத இரவாயாகாதோ. ஆருயிரே மன்னிப்பாயா சொல்லடி என் சகியே. ஆருயிரே என்னை மன்னிப்பாயா சொல் என் சகியே. ஓ தம் தர மஸ்த மஸ்த தர தர மஸ்த மஸ்த தர தம் என் ஆசை தாவது உன்மேலே. தம் தர மஸ்த மஸ்த தர தர மஸ்த மஸ்த தர தம் என் ஆசை தாவது உன்மேலே. ககரேசா சா 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 பமக கரேசா சரிக ரிகம கம பம கரேசா சா 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 நிரி சரி சரி தனி தம தம பம கரகம பதம கம ரிக த பச நிரி சா நி ச பம த பச நிரி சா நி ச பம கம பதனி தனி த பம பதம. ஆனால் என்னை விட்டு போனால் எந்தன் நிலா சோர்ந்து போகும் வானில் நீலம் தேய்ந்து போகுமே. முள் கோபக் குயிலே பித்து பித்து கொண்டு தவித்தேன் உன்னை எண்ணி நான் வாடி போவேன். நீ இல்லாமல் கவிதையும் இசையும் சுவையே தராது. ஐந்து புலன்களின் அழகியே ஆருயிரே மன்னிப்பாயா சொல்லடி என் சகியே. ஓ தம் தர மஸ்த மஸ்த தர தர மஸ்த மஸ்த தர தம் என் ஆசை தாவது உன்மேலே. தம் தர மஸ்த மஸ்த தர தர மஸ்த மஸ்த தர தம் என் ஆசை தாவது உன்மேலே. சயீத், வெரி நைஸ் சயீத். தேங்க்யூ மேம். ரொம்ப 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 அழகாக இருந்தது. ஆனால் அந்த ஸ்வரம் எல்லாம் பாடுறீங்களே, அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லாக அழுத்தமாக பாடணும். ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் பிரெத் ப்ராப்ளம் இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணுறீங்க நீங்கள், ஆனால் அந்த அந்த பாட்டு அந்த மாதிரி ஃப்ளோ கொடுத்து பாடுறச்சு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அப்படி விலகி போகிறது. அண்ட் லோவர் நோட்ஸ் கொஞ்சம் ஜஸ்ட் பிரிங் தட் அவுட் சம் மோர். ஓகே ஓகே. இந்த பாட்டு கவ்வாலி சாங்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும்ல, ஒரு ஸ்ட்ரிக்ட் ரிதம் போயிட்டே இருக்கும், உச்சரிப்பு அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் அந்த ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நிரஞ்சனா அண்ட் சமத்து பாய் சயீத் ரெண்டு பேருமே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டீங்க. இந்த 1-on-1 சேலஞ்சோடைய வின்னர் யார் அப்படின்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். சையதோட சிங்கிங்கில் ஃபெல் லிட்டில் ஃப்ளாட் இன் கொஞ்சம் பிளேசஸ். அது தட்ஸ் வாட் ஐ தாட் பர்சனலி. அவன் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தான்னு. நிரஞ்சனா இப்போ பாடி முடிச்சிட்டாங்க. அவங்களோட சிங்கிங்கில் நான் கேட்ட வரைக்கும் வந்து சில இடத்துல ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச சையத் ஹேஸ் மோர் சான்சஸ் தென் மீ. என் வாய்ஸ் ரொம்ப கிராக் ஆச்சு, ரொம்ப ஆப்வியஸாக கிராக் ஆச்சு ஒரு இடத்துல. Congratulations, Saeed.
டோன்ட் வரி, வெயிட்டிங் லிஸ்ட்ல தானே இருக்கீங்க. நெக்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கும் போது அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கிவ் ஹர் a big round of applause. Good luck to you. இப்போ சயீத் வந்து இந்த 1-on-1 சேலஞ்சை வின் பண்ணிட்டாரு. ஃபைனல் ஃபேஸ் ஆஃப்காக ரெடியா இருக்காரு. ஆனா அந்த சேலஞ்ச் நம்ம பார்க்கணும். Now we have to welcome Vignesh on stage. Vignesh, tell me, yaar first. I think it's okay. புள்ளையார் சுழி, அதனால விக்னேஷ் நீங்களே ஃபர்ஸ்ட். ஓகே, let's give it up for Vignesh. रोजा 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 ரோஜா ரோஜா கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன். உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன். உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா 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 இளையவளின் இடை ஒரு நூலகம் படித்திடவா பணிவிடும் இரவுகளாயிரம். இடைவெளி எதற்கு சொல் நமக்கு, உன்னானம் ஒரு ஒரு விடுமுறை எடுத்தால் என்ன? என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல், என்னை ஏந்தக்கூடாதென தீயோடு சொல்லாது புல்லாங்குழல். நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே. எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே, உனை விட வேறு நினைவுகள் ஏது? ரோஜா 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 கண்ட பின்னே இடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன். உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன். உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா 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 ரோஜா. விக்னேஷ், இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாட் அப் டு த மார்க். கிளாசிக்காக இருந்தது உங்கள் சரணம், ரொம்ப ரன்னாக பாடல இல்லைங்க. தேங்க்யூ மேம். இட் வாஸ் ரியலி குட். பிச்சிங் தொடர்ச்சியாக வந்து இட் வாஸ் ரியலி ஃப்ளாட். பட் ரொம்ப விட்டு பாடின இல்லைங்க. இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபீல். ஒரு சங்கதியும் அவ்வளோ அழகாக வந்து விழுந்தது மேலாம் பாடும்போது. என்னை பொறுத்த வரைக்கும் சரணம் வாஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4th தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இப்போ சயீத் vs விக்னேஷ் இந்த 1-on-1 சேலஞ்ச் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. விக்னேஷ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாச்சு. and now we shall turn to சயீத். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. You think you can win this challenge? I hope so. All right, okay. அந்த ஹோப்போட உங்களுடைய 110% கொடுத்து let's see your performance. Let's give it up for Saeed.
காற்றின் பேசையும் மழை பாடும் பாடல்களும் ஒரு மௌனம் போல் இன்பம் தருமோ கோடி கீர்த்தனையும் கவி கோர்த்த வார்த்தைகளும் துளி கண்ணீர் போலர்த்தம் தருமோ எங்கு சிறு குழந்தை தன் கைகள் நீட்டிடுமோ அங்கு தோன்றாயோ கொள்ளை நிலவே எங்கு மனிதனும் போரோய்ந்து சாய்ந்திடுமோ அங்கு கூவாயோ வெள்ளை குயிலே விடியும் பூமி அமைதிக்காக விடியவே மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே மலரே சோம்பல் முறித்து எழுகவே குழந்தை விழிக்கட்டுமே தாயின் உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறுமுகம் சிரிப்பில் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விடியவே சையத், ஒவ்வொரு எபிசோட்லேருந்து வளர்ச்சி எப்படி இருக்குன்னா உங்களை பார்த்தா தெரியுது ஆக்சுவலாக. தேங்க்யூ மேம். ஆக்சுவலாக இந்த பாட்டு கேட்டுட்டு சிம்பிளாக இருக்கும்னு நினைப்போம், ஆனால் இந்த சரணம் பாடுறது கஷ்டமான ஒரு விஷயம். டைனமிக்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க நல்லா கொடுக்கறதுக்கு. அதுக்கு வந்து இந்த பாட்டு ஒரு அத்தாட்சி. அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். சாயித், ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த ஹை நோட்ஸ்லாம் நீங்கள் அழகாக வந்து டச் பண்ணிட்டீங்க. அண்ட் நல்ல டைனாமிக்ஸ் பாட்டிங்க இந்த சாங்கில். கேவ் ஆல் த குட் ஸ்வெல்ஸ் அண்ட் வாட் நாட் இன் யூ டோன். நல்லா ஹஸ் கொடுத்தீங்க பல்லவியில். ஸோ ரியலி குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, now is the moment. விக்னேஷ் அண்ட் சயீத் அவங்களுடைய 1-on-1 பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃபைனல் சேலஞ்ச், அவங்களுக்கு ஃபைனல் ஃபேஸ் ஆஃப். இப்போ யார் இந்த சேலஞ்சை வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 30ல ஒரு இடம் காத்துட்டு இருக்கு. இப்போ டைம் ஃபார் ரிசல்ட்ஸ். Thank you so much. Thank you so much. Congratulations, Vignesh. It was very tough, okay. ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் சேம், மேபி டெசிமல் பாயிண்ட்ஸ் அங்கங்கே வித்தியாசம், அவ்வளோதான். விக்னேஷ் ஒரு ஓவராலாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வெர்சடைலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பை a few decimal points you are ahead. Hats off to both of you. Good luck. Thank you, Soumya ma'am. And a big round of applause for Syed. Pawan, a very tough fight நீங்க கொடுத்தீங்க. ஸோ அடுத்த சுற்றுல நாங்கள் சயீதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் போல்டா, நோ மிஸ்டேக்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ சைட். விக்னேஷ், சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 30 போட்டியாளர்கள்ல நீங்களும் ஒருத்தர். Congratulations. Can we have Soumya ma'am on stage to do the honors?
உங்களுடைய இந்த வெற்றியை பார்த்து யார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வீட்டில்? அம்மா ஆப்வியஸ்லி, அம்மா அண்ட் அப்பா. அம்மா அண்ட் அப்பா. ஓகே, ஸோ இதை பார்த்து அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட விஷயத்த வாங்கி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக. பட் வில் see you அந்த அழகான அரங்கத்தில் உங்களுடைய வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Sure. வெல்கம் டு தி டாப் 30 விக்னேஷ். Thank you so much. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4th தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஸோ இந்த வாரம் முழுதும் நிறைய மெலடி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம், நிறைய 1-on-1 சேலஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போதான் சில நிமிடங்களுக்கு முன்பு விக்னேஷ் அவருடைய இடத்தை இந்த டாப் 30 contestants மத்தியில் தக்க வச்சிருக்காரு. ஸோ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் விக்னேஷ் again. ஸோ இந்த நாளுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு let's welcome on stage Mr. அனந்த் வைத்தியநாதன் அவர்கள். ஓகே, ஸோ அனந்த்ஜி, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் எனக்கு தெரியுது. அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா? எப்படி இருந்தது இந்த நாளுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்? ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் நேற்றை விட இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸஸில் இன்னும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. வாய்ஸ் அவுட்புட் பெட்டராக இருந்தது. மெலடிக்கு ஒரு மாதிரியான வாய்ஸ் கொடுத்தா செல்லுங்கிற அந்த மிஸ்கன்செப்ஷன் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஸ்டில் ஐ வுட் சே மெலடிஸ் பாடக்கூடிய அந்த திறமை வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆல்ரைட், ஓகே. எல்லாருமே ஆக்சுவலி ரொம்ப ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. நானும் வந்து அந்த டாப் 30 அந்த அழகான அரங்கத்தை சுற்றி பார்ப்பேன், அங்கே ஒரு பேர் சம்பாதிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளையோட ஆட்டத்தில் நம்ம எல்லாருமே அவங்கள சந்திச்சிடலாமா அன்ஜி? By all means. Alright, so இன்னும் பல அருமையான பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கறதுக்கு we'll see you tomorrow. Until then, keep watching Airtel Super Singer 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.